யூபிஎஸ்சி மெயின்ஸில் வந்து ஆப்ஷனல் பேப்பர் எந்த அளவுக்கு அதோட ஸ்கோர் வந்து நம்மளுடைய ரேங்கை டெர்மைன் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்தோம். ஜிஎஸ் பேப்பர் அதே மாதிரி ஜிஎஸ் 1, 2, 3, 4 இருக்கு இல்லையா? ஸோ அதில் நாம் சில ஏரியாவில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது மூலமாகவும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுல நம்மளுடைய ஸ்கோரை நல்ல ஹை ஸ்கோருக்கு கொண்டு போக முடியும். ஓகே, இதில் பர்டிகுலராக நம்ம ஜிஎஸ் பேப்பர் 1ல் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஹிஸ்ட்ரி, சொசைட்டி, ஜியோகிரஃபி இந்த 3 பார்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சிலபஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் பர்டிகுலராக ஜியோகிரஃபியோடைய பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சிலபஸ். salient features of the world physical geography, distribution of the key natural resources across the world, factors responsible for the location of industry, important geophysical phenomena such as earthquake, tsunami, volcanic activity, cyclones, geographical features and their location, changes in critical geographical features including water bodies and ice caps, and in flora and fauna and the effects of such changes. Okay, so இதுதான் சிலபஸ். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு பேப்பர் 1ல் வந்து ஹிஸ்ட்ரி கொஸ்டின், சொசைட்டி அண்ட் ஜியோகிரஃபி கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் ஜியோகிரஃபி கொஸ்டின்ஸ் அண்ட் சொசைட்டி கொஸ்டின் ரிலேட்டிவாக கம்மியாக இருக்கும், ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, இதில் ஜியோகிரஃபி கொஸ்டினுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மோஸ்ட்லி கொஸ்டினுடைய பேஸ் சோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே என்சிஆர்டியிலேருந்து தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். நம்ம என்சிஆர்டியை தரவாக படிச்சிருந்தோம்னாலே we can score well in geography questions. ஸோ அப்போது கம்மியாக சோர்சஸ் இருக்குது அண்ட் ரொம்ப லிமிட்டடாக படிக்கிறது மூலமாக ஒரு பர்டிகுலர் ஸ்கோர், ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கோர் பேப்பர் 1ல் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போது 2024 மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸை ஒரு ஸ்மால் கிளான்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் sea surface temperature rise? How does it affect the formation of tropical cyclones? 10 மார்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ராபிக்கல் சைக்ளோன்லாம் நம்ம நல்லாவே படிச்சிருப்போம். ஸோ ஜஸ்ட் அப்படியே நம்ம இதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே என்சிஆர்டிலேருந்து தான் தேவை ஆக்சுவலாக. ஸோ மோஸ்ட்லி ஜியோகிரஃபியுடைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிசோர்ஸஸ் வச்சு கேட்டிருப்பாங்க, இல்லை ஃபிசிக்கல் ஜியோகிரஃபி வச்சு கேட்டிருப்பாங்க, இல்லை சம்திங் இந்த கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட் வச்சு கேட்பாங்க. இந்த 3 ஏரியா தான் நீங்கள் லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஏரியா தான் கவர் ஆகிட்டே இருக்கும். இந்த சிலபஸில் இருக்கிறதுல கம்மியான டாபிக் தான், அதில் இந்த 3மே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதில் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கொஸ்டின். தென் அடுத்து பாருங்க 6th கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஃபினாமினன் ஆஃப் கிளவுட் பர்ஸ்ட்? எக்ஸ்பிளைன். அவ்வளோதான், 10 மார்க்கு. ஸோ அது ஒரு 10 மார்க், இது ஒரு 10 மார்க், 20 மார்க்ஸ் வச்சா. தென் அடுத்து கொஞ்சம் சொசைட்டி கொஸ்டின்ஸ் இருக்குது. தென் ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் அகைன் வருது. தென் அடுத்து ஹியர் how far was the industrial revolution in England responsible for the decline of handicrafts and cottage industries in India? Okay, 15 marks. Okay, then so the resource related another. The groundwater potential of Gangetic Valley is on a serious decline. How may it affect the ஃபுட் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா? ஓகே, இந்த 14th கொஸ்டின் இது ஒரு 15 மார்க்ஸ். ஓகே, ஸோ எவ்வளோ ஆச்சு? அங்கே ஒரு 20, இது ஒரு 15, இது ஒரு 15. ஓகே, ஸோ 50 மார்க்ஸ் ஆச்சு டோட்டலாக. தென் 15th கொஸ்டின். வாட் ஆர் அரோரா ஆஸ்ட்ரலிஸ் அண்ட் அரோரா போரியலிஸ்? ஹவ் ஆர் தீஸ் ட்ரிகர்டு? இதெல்லாம் ஜிஎஸ்க்கு ப்ரிலிம்ஸ்க்கே நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஸோ இது ஒரு 15 மார்க்ஸ், ஸோ 65 மார்க்ஸ். தென் வாட் இஸ் எ ட்விஸ்டர்? ஒய் ஆர் the majority of the twister observed in areas around the Gulf of Mexico? Okay, so இது just a cyclone related topic. So இது ஒரு 15 marks. So number of score பாருங்க, இப்போ 15, 30, 45, 60, then அங்க பார்த்ததுல here 70, 80. ஓகே, ஸோ இப்போ 80 மார்க்ஸ் கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் 250 அப்படின்னு பார்க்குறப்போ 1/3 ஆஃப் த ஏரியா அப்படியே கவர் ஆகிருக்குது. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா எப்படியும் 70 to 80 மார்க்ஸ் வந்து ஜியோகிரஃபி கொஸ்டினில் பேப்பர் 1ல் கவர் ஆகும். அப்போது இந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுமாரி தான் எவ்ரி இயர் நீங்கள் லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எதை எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக கொஞ்சம் போயிருந்தாங்கன்னா ரிசோர்ஸஸ் வச்சு கேட்டிருப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ
அதர்வைஸ் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டட் டாபிக்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இந்த 70 to 80 மார்க்ஸ், லாஸ்ட் இயர் 80 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, ஆவரேஜாக 70 குறையாமல் இருக்கும். ஓகே, அப்போ இந்த 70 to 80 மார்க்ஸுக்கான நம்ம படிக்க வேண்டிய ஏரியா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மி. அப்போது இந்த கம்மியான ஏரியாவில் சோர்சஸ் கம்மியாக இருக்கிறதுல லிமிட்டடாக படித்து நம்ம இதில் 80க்கு நம்ம அப்படியே 80யும் கண்டிப்பாக யாரும் வாங்க போகிறது இல்லை. அபவுட் ஒரு 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறோம், இல்லை 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்னாலே அது நம்மளுடைய ஸ்கோரை, பேப்பர் 1 ஸ்கோரை ஹையராக கொண்டு போகும், நம்மளுடைய ரேங்கே பெரிய லெவலில் டெலிவரி பண்ணும். ஓகே, ஏன்னா ரொம்ப கம்மியாக படிக்கிற ஏரியாவிலேருந்து ஹையராக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம், ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கலாம், பாயிண்ட்ஸ் எப்படி இதுக்கு கேதர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.